அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் இனிய. நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் கூறப்போகும் கதையின் தலைப்பு இளையோர் திறன். ஒரு ஊரில் கார்த்திகன்ற பையன் தான். அவனுக்கு ஒரு பழக்கமா, அவங்க அம்மா வேலை சொன்னா இப்பயே செய்யணுமா, கொஞ்ச நேரம் கழிச்சு செய்யக்கூடாதான்னு சொல்லுவான். கார்த்திக் அவங்க அம்மா கூப்பிட்டு தக்காளியும் பழம் போய் கடையிலான்னு சொன்னாங்க. கார்த்திக்கும் போனான்னு கடைக்காரர் என்ன வேணும்னு கேட்டாங்களே. தக்காளி வேணும், ஆனால் சின்னதாக வேணும். எங்கள் அம்மா சாம்பார் வைப்பாங்க, கட் பண்ண கஷ்டம், அதனால சின்னதாக கொடுங்கன்னு கேட்டாங்க. கடைக்காரம் பற்றி சிரிச்சுக்கினே கொடுத்தாங்க. கார்த்திக்கு வீட்டுக்கு போனதுமே அவங்க அம்மா கார்த்திக் எங்கே பாலுன்னு கேட்டாங்க. கார்த்திக்கு தலையை சொச்சுக்கினே, அம்மா நான் தக்காளி வாங்குற கவனத்தில் இருந்துட்டேன், பாலம் மறந்துட்டேன்னு சொன்னாங்களாம். கார்த்திக் அடுத்த தடவை ஸ்கூலுக்கு போன பின்னாடி சாரியில் ஒருத்தர் என்னன்னு கேட்டாங்க. மற்ற பசங்களாம் படிப்பு, விளையாட்டு, ஓவியம்னு சொன்னாங்க. கார்த்திக் மட்டும் எழுந்து, சார் மறக்கிறத திருத்தி கொள்ளும், அதுதான் திறனுன்னு சொன்னாங்களாம். கார்த்திக் சொன்னதா சரி, தப்பு யாருனாலும் செய்யலைன்னா அந்த தப்பை நம்ம திருத்தி கொள்ளணும், அதுதான் இளையோர் திறனுன்னு சொன்னாங்க. கார்த்திக் அப்போ எந்த வேலை செஞ்சாலும் லிஸ்ட்டு போட்டு அது படி செய்வான. கார்த்திக் படித்த வாழ்க்கையில் முன்னேறுவான. நன்றி, வணக்கம்.